டெல்லி கேபிட்டல்ஸ அபிஷேக் சர்மா எப்படி தனியாளா காலி செஞ்சாரு? வாங்க அந்த மேட்சை பத்தி விரிவாக பார்க்கலாம். முதல்ல பேட்டிங் செஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெறும் 20 ஓவர்ல அடிச்ச ஸ்கோர் இதுதான். அந்த ஸ்கோர்ல இந்த ரன்களை அடிச்சது ஒரே ஒரு பேட்ஸ்மேன், அதுவும் நாட் அவுட். ஒருத்தர் மட்டும் எப்படி ஒரு டீமையே காலி பண்ண முடியும்? அதுக்கு ஒரே பதில் தான், அபிஷேக் சர்மா. மேட்சே மாத்தின இந்த செஞ்சுரிக்கு அப்புறம் மேன் ஆஃப் தி மேட்ச் விருது வேற யாருக்கு போகும் சொல்லுங்க? அவர் சொன்னது சிம்பிள், நான் ரசிகர்களை என்டர்டெயின் பண்ண வந்தேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, தன் அப்பா அம்மா முன்னாடி இந்த ஆட்டத்தை ஆடி அவங்களுக்கு இதை டெடிகேட் பண்ணியிருக்கார். இந்த விருது மூலியமா புவனேஸ்வர் குமாரை பின்னுக்கு தள்ளி SRH டீமுக்கு ஒரு புது ரெக்கார்ட் செட் பண்ணிட்டாரு. SRHோட மொத்த பிளானுமே இந்த பவர் பிளேவை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான். இத பார்த்தாலே தெரியுது, பவர் பிளேல SRH காட்டின அடி மேட்ச் அவங்க பக்கம் திருப்பிடுச்சு. இவ்ளோ பெரிய டார்கெட்டை பார்த்ததும் டெல்லி பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர் தாங்கல, சேசிங் ஆரம்பிக்கவே இல்ல. சரி, பேட்டிங் ஓகே, பவுலிங்ல SRH என்ன பண்ணாங்க, இந்த வெற்றியை எப்படி கன்ஃபார்ம் செஞ்சாங்கன்னு பார்ப்போம். லெஜெண்ட் லசித் மலிங்கா கூட வேலை செஞ்ச அனுபவத்தை வச்சு இவர் கரெக்டா ரிவர்ஸ் ஸ்விங் போட்டார். மேட்ச் முடிஞ்சதும் ரெண்டு டீம் கேப்டன்ஸும் சொன்னதை கேட்டாலே மேட்ச் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சிரும். ஜெயிச்ச SRH கேப்டன் சொன்னது ஒண்ணுதான், முழு கிரெடிட்டும் அபிஷேக்குக்கு தான் போகணும். தோத்த டீம் கேப்டனே ஒத்துக்கிறாரு, ஒருத்தர் இப்படி ஆடினா எந்த கேப்டனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. சோ இந்த ஒரு மேட்ச்ல SRHோட கிராஃப் மேல போகுது, ஆனா டெல்லியோடது கீழே இறங்குது. முக்கிய வீரர்கள் இந்த ஃபார்ம்ல இருக்கிறதால இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் தோற்கடிக்க வேண்டிய டீமா